ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரக மாற்றங்கள் மாறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களுமே மாற ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இப்போது புதுசாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆனி மாதத்தை கிட்டத்தட்ட 15 நாட்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். மிதம் இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களுக்குள்ள கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்க இருக்குங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரக மாற்றங்களின்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சொல் பார்த்திங்கன்னா ஒருபோதும் தப்பானதே கிடையாது. கட்டாயமாக அது நடந்தே தீரும். அப்படி தான் ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாக பலன்களானது கணக்கீடு செய்யப்பட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் தாராளமாக நம்பிக்கையோடு பார்க்கலாம். ஏன்னா கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப மட்டும்தான் நம்ம பலன்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இதில் ஒரு சிலருக்கு மாறுபாடு அடையும். அது அவங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து மட்டும்தானே தவிர மற்றபடி வேறு எந்த வகையிலுமே மாற்றங்கள் அப்படின்றது நிகழாது. இருந்தாலுமே இந்த ஆணி 15 தேதிக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது, மிதம் இருக்கக்கூடிய நாட்களை நம்ம எப்படி கடந்து வரணும், அதுவும் குறிப்பாக கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி ராசி மண்டலத்தில் 11ஆவதாக இருக்கக்கூடியது கும்பம் ராசி. இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஆனி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தாங்க இருக்குது. எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் படவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா கோபம் மட்டும்தான். கோபத்தை மட்டும் குறைச்சிட்டிங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பேச்சுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த 2 விஷயத்தில் மட்டும் கும்பராசினியர்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கரெக்டாக கட்டுப்பாடோடு இருந்துட்டிங்க அப்படின்னா போதுங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதாவது இந்த ஜூன் 15லேருந்து ஜூலை 16ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இருப்பினும் கூட இந்த பதிவில் நம்ம அவங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியும், தெய்வ வழிபாடுகளை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக தமிழ் மாதம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். அதில் இந்த தமிழ் மாதம் எதை வைத்து கணக்கீடு செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான். ஸோ சூரியன் மிதுனத்துக்கு வரக்கூடிய காலமே தமிழ் மாதமான பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது மிதுனத்துக்கு சூரியன் வந்திருக்கக்கூடிய நேரம்தான் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். நிறைய விசேஷ நாட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாதத்தில் சூரியன் மிதுனத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே மிதுனத்தில் பார்த்திங்கன்னா குரு இருக்கார். அப்போ இவர் சேரும் பொழுது குருவோடு தான் சேர்றாரு. குரு சூரியனுடைய சேர்க்கை இருக்குது. இதனால் உலகத்தில் நிறைய விஷயங்கள் நன்மைகளையும் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க, கண்டிப்பாக கோபப்படுறதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. கும்பராசி நேயர்களோட பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்டலாம் நீங்கள் உங்களுடைய கோபத்தை காட்டவே கூடாது. பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமையாக சொல்லி புரிய வைங்க. தேவையில்லாத கோபங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும், ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடும். அதாவது இந்த கோபத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் அபிராமி அந்தாதியில் 40, 59, 75, 91 இந்த பாடலை நீங்கள் கேட்குறதோ படிக்கிறதோ உங்களுக்கு ரொம்ப நல்லது. கட்டாயமாக செய்து பாருங்கள். உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா கூட இப்போது வீடியோஸ்லேயே நிறைய பதிவுகள் வந்துட்டு இருக்குது. அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒலிக்கவாது செய்து உங்கள் காதாலையாவது நீங்கள் கேளுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த டைமில் இது மாதிரி செய்கிறது பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகளை குறைக்க செய்யும். உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய சொல் பேச்சை நீங்கள் கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்ல பலன்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் சொல் பேச்சு கேட்காம நான் செய்கிறது தான் சரி அப்படின்ற பாதையில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் நீங்கள் பாதிப்புகளை பார்க்க வேண்டி இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஆனால் இந்த டைமில் முன்னாடி சொன்ன மாதிரி கோபம் இருக்கவே கூடாது. பேச்சில் வெறுப்பு இருக்கவே கூடாது. யாருக்கிட்டையுமே தேவையில்லாமல் பேசவே கூடாது. வார்த்தையில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறார். அதனால தான் நீங்கள் பேசுகிறத குறைங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம்.
நீங்கள் பேசினீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி பேச்சில் மட்டும் கோபத்தை காட்டவே காட்டாதீங்க. யாருக்கிட்டையாக இருந்தாலும் சரி, அது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, வேலையாட்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இனிமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துங்க. இந்த இனிமையான வார்த்தைகள் தாங்க அவர்களுக்கு ரொம்ப நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எடுத்த காரியங்களில் வெற்றிகள் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. தனிப்பட்ட செல்வாக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் மட்டும் கோபத்தை குறைச்சிக்கோங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய செல்வாக்குகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, லாபம் இருக்குது, அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. முதலீடுகளுக்கெல்லாம் எந்த குறைவுமே இருக்காது. நீங்கள் எதில் வேணாலும் முதலீடுகள் செய்யலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பு இருக்குது. ஸோ இது மாதிரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்துக்கோங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு வேலை மட்டும்தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சேமிப்புகளும் நமக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல முறையில் வந்து சேமிங்க. வேறு எதிலாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் சக்கரை வியாதி, ரத்த அழுத்தம் இதெல்லாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்லதோ கெட்டதோ அதை நம்மளால் வந்து பார்க்க முடியும், சமாளிக்க முடியும். அதனால் முதல் ப்ரிஃபரன்ஸ் ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான் இருக்கணும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி, நட்சத்திரக்காரராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே வந்து பண்ணிக்காதீங்க. ஏன்னா நாம் இருந்தால் தான் நமக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கவே முடியும். இது ஒவ்வொருத்தங்களை மட்டும் பார்த்துக்கக்கூடியது கிடையாதுங்க. ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய ஆரோக்கியத்தின் மீதும் எல்லாருக்கும் கவனம் இருக்கணும், அக்கறை இருக்கணும். பிள்ளைகளாம் இருக்காங்கன்னா அவங்கள நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய முதல் சொத்தே அவங்களுக்கு. நல்ல செல்வமே அவங்களுக்கு அதுதான். நீங்கள் நல்லபடியாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் வளர்த்தீங்க அப்படின்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை வந்து பார்த்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து நல்ல ஒரு அக்கறை காட்டுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. ஸோ கும்பராசினியர்கள் எதை பார்த்தும் வந்து பயப்படவே தேவையில்லை. பழைய பகை உங்களுக்கு இருந்தாலுமே கூட அவங்கக்கிட்ட கூட இப்போ நீங்கள் இணக்கமாக நட்பாக வந்து நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் அவங்க கூட வாக்குவாதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பெரிய சங்கட்டமோ கஷ்டமோ ஏற்படுமே தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே அதில் லாபமே கிடையாது. மன அழுத்தம் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுடும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. பழைய பகையெல்லாம் கிளறி விடாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்துட்டு போயிடுங்க. பகையெல்லாம் கிளறி விட்டு அதுக்கு வம்பு வழக்குக்கெல்லாம் போகிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது, சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதில் போய் உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துங்க. குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்துலையும் சரி, வாக்குவாதத்தை நீங்கள் முழுமையாக அந்த டைமில் தவிர்த்தே ஆகணும். அப்போ தான் உங்களால் சிறப்பாக இருக்க முடியும். என்னதான் இது எல்லாமே உங்களுக்கு நடந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும் இல்லையா? எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான். ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அதாவது கால் பகுதி, முதுகு தண்டுவடம், மூட்டு பகுதி, நகைப்பகுதி இதிலெல்லாம் சின்ன சின்ன உபத்திரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை எடுத்துக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாகி உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் இந்த விஷயத்துலலாம் கும்பராசினியர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கும்பராசினியர்களுக்கு ஏழரை நாட்டு சனியானது நடந்துட்டு இருக்குது. அதனால் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்காக எதுலேயும் அலட்சியத்தை மட்டும் காட்டாதீங்க. நீங்கள் எப்போதுமே வந்து கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கிறது ஒரு தவறே கிடையாது. எல்லாருமே வந்து கவனத்தோடு இருக்கிறது நல்லது தான். அதுவும் உங்களுடைய குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்து மேலேயும் ஒரு கவனம் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களானது நடக்கும். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளில் தெய்வ வழிபாடுகள் செய்ய தவறிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கிறதுக்கு இறைவன்கிட்ட மறக்காமல் பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த பதிவில் கும்பராசி நேயர்களாகிய நீங்கள் தெளிவாக நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலோட எப்போதும் இணைந்திருங்க.